தற்போது உலகப் போராக தொடங்கியிருக்கிறதா என்ற கேள்வி உக்ரைன் ரஷ்யாவுடைய போருக்கு பதில் கிடைத்திருக்கிறது. அதாவது மூன்றாவது உலகப் போர் தொடங்கிவிட்டது என்கின்ற ஒரு தகவலை உக்ரைனுடைய மாஜி படை தளபதி தெரிவித்திருப்பதுதான் மிக பெரும் கவலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. வலேரி ஜலுஸ்னி தெரிவித்த இந்த கருத்தில் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவுக்கு பிறகு அமெரிக்கா, வடகொரியா, ஈரான், சீனா உள்ளிட்ட நாடுகள் தலையிட்டை சுட்டிக்காட்டி அவர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். உக்ரைன் மீது ரஷ்ய போர் நடவடிக்கை தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 1000 நாட்கள் தாங்கி போய் உள்ள நிலையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்தால் போர் 3வது ஆண்டை நிறைவு செய்யும். கடந்த 2022ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய உக்கிரமமான தாக்குதல் நடத்தியது. இதற்குத்தான் இந்த போர் தொடங்கியது. ஆனால் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இதற்கிடையே தான் அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அமெரிக்காவுடைய ஜோ பைடனுடைய நிர்வாகம் தோல்வியடைந்து புதிதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது பிரச்சாரத்தில் நான் வந்தால் போர்களை நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் 24 மணி நேரத்தில் போரை நிறுத்துவேன் என்று அவர் கூறியிருந்ததின் முடிவுகள் என்ன? டொனால்ட் ட்ரம்பின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் இது குறித்து பேசினார். அதேபோல் டொனால்ட் ட்ரம்புக்கு ரஷ்ய அதிபர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போது உக்ரைன் மீது ரஷ்யாவின் போர் ஒரு உக்கிரமான நிலை அடைந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ரஷ்யாவை சமாளிக்க அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தான் உக்ரைனுக்கு உதவி செய்து வருகிறது. அமெரிக்கா, பிரிட்டன் சார்பில் ஏவுகணைகள் வழங்கப்பட்டும் வருகிறது. இந்த ஏவுகணையை ரஷ்யா மீது ஏவ தற்போது 2 நாடுகளும் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதனை அடுத்துதான் உக்ரைனும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வழங்கிய ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவி தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலாக உக்ரைன் மீது ரஷ்யாவும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தி, அதாவது கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணைகளை தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். தற்போது இந்த நிலை ஒரு கொதிநிலையை அடைந்திருக்கிறது. இது குறித்து 3ஆம் உலகப் போர் தொடங்கிவிட்டதாகவும் முன்னாள் உக்ரைனுடைய தளபதி வலேரி ஜலுஸ்னி தெரிவித்ததுதான் இப்பொழுது மிக முக்கியம். 2024ஆம் ஆண்டில் 3ஆம் உலகப் போர் தொடங்கிவிட்டது என்று அவர் கூறியிருப்பது மிக மிக வலுவான ஒரு கருத்து. அவர் கூறியதற்கான காரணம் வடகொரியா, ஈரான், சீனா எல்லாமே இறங்கியிருக்கிறார்கள் இந்த போரில். ஆகவே இது ஒரு 3ஆம் உலகப் போர் தான் என்று அவர் சொல்கிறார். ஏற்கனவே உக்ரைனில் நுழைந்து ஈரானின் ஹவுதிகள் பொதுமக்களை கொண்டு வருகிறார்கள். இது போரின் பரந்துபட்ட நிலையை காட்டுகிறது என்றும் பல கருத்துகள் நிலவி வருகிறது. அதோடு இது உக்ரைன் மீதான போரில் பிற நாடுகளின் தலையீட்டையும் வெளிக்காட்டுதல் வகையிலே உள்ளது. உயர் தொழில்நுட்பங்கள், ஹைலி டெக்னாலஜிஸ் மூலம் எதிரிகள் தாக்கினாலும் அதனை உக்ரைன் தாக்கும். ஆனால் உக்ரைனுக்கு பிற நாடுகளின் ஆதரவு இல்லாதது மைனஸாக அமையலாம் என்ற கருத்தையும் திரு ஜலுஸ்னி தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய மேலும் வலேரி ஜலுஸ்னி உக்ரைனின் முன்னாள் தளபதி ஆவார். இவர் உக்ரைனுடைய இராணுவ தளபதி பொறுப்பில் இருந்து கடந்த பிப்ரவரியில் நீக்கப்பட்டார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் தான் வலேரி ஜலுஸ்னி அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த போர் இப்பொழுது இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இந்த விவகாரம் தற்போது மிக பெரும் சிக்கலை உக்ரைனிலே ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உக்ரைனிய பிராந்தியங்களில் உள்ள ரஷ்ய துருப்புகளை இலக்காக வைத்து உக்ரைன் இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை, அதாவது இதற்கு பேர் ATACMS, ஓராண்டுக்கு மேலாக பயன்படுத்தி வருகிறது. இந்த ஏவுகணைகளை ஆங்கிலத்தில் இந்த ATACMS என்பதை ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் அமெரிக்காவுக்கு இந்த ஏவுகணை ரஷ்ய நாட்டுக்குள் பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி முதலில் வழங்கவில்லை. இது 300 கிலோமீட்டர் 186 மைல்கள் பயணித்து இலக்கை தாண்டக்கூடிய அளவில் உள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவு, அதாவது தற்போது ரஷ்ய எல்லைக்குள் அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு அதிபர் பிடன் தனது ஆட்சியினுடைய கடைசி நேரத்தில் அனுமதி வழங்கியிருப்பது எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றிய கதை. இந்த நிலையிலே தான் உக்ரைனுக்கு கன்னி வெடிகுண்டுகளையும் கூட அமெரிக்கா வழங்குகிறது. மக்கள் வாழும் பகுதியில் இருந்து விலகி உக்ரைனிய எல்லைக்குள் மட்டுமே அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா கூறியிருக்கிறது. இது சாத்தியமில்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் புட்டின் இந்த விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்ட போது மேற்கத்திய நாடுகள் ஆயுதங்கள் ரஷ்ய மண்ணை தாக்க பயன்படுத்தினால் அது நேட்டோ நாடுகள் நேரடியாக போரில் பங்கேற்பதாகவே நாங்கள் கருத முடியும் என்று அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். நேட்டோ
நாடுகள், அமெரிக்கா மற்றும் யூரோப் நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டையிடுகின்றன என்பதுதான் இதன் பொருள். உக்ரைனுக்கு நவீன டேங்குகள் சிவப்பு கோட்டை மீறுவதாகும் மற்றும் போர் விமானங்களை அவர்கள் வழங்குகிறதா சிவப்பு கோட்டை மீறுவதாகும் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. உக்ரைனுக்கு நவீன டேங்குகள் மற்றும் போர் விமானங்களை வழங்கிய போது ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுவதாகவும் கூட புட்டின் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையிலே இந்த ATMS ஏவுகணை கட்டுப்பாட்டோடு பயன்படுத்த வேண்டும் என்று கூறினாலும் அது கட்டுப்பாடற்ற ஒரு நிலையிலே சென்று கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம். இதற்கிடையே ரஷ்ய அதிபர் புத்தினுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு குறித்து ஜனநாயக கட்சியினுடைய ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். உக்ரைன் அடிபணிய வைக்கும் நோக்கில்தான் அவர் போரை அணுகிறார். அது ஒட்டுமொத்த யூரோப்பையும் ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஒரே நாளில் போரை நிறுத்துவேன் என்று சொன்னது என்ன ஆனது என்ற கேள்வியும் இப்பொழுது எழுகின்றது. அதே நேரத்தில் உண்மை நிலவரம் என்னவென்றால், பைடன் நிர்வாகமோ ஐரோப்பிய நாடுகளோ இந்த போரில் உக்ரைனை வெல்வதற்கு தேவையான ஆயுதங்களை தற்போது வழங்கவில்லை என்ற குறையும் வந்திருக்கிறது. 2022 பிப்ரவரியில் துவங்கி 2024 ஜூன் வரையான காலகட்டங்களில் 55.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான உதவிகளை அமெரிக்கா வழங்கியது அல்லது தருவதாக ஒப்புக்கொண்டது. அதே நேரத்தில் இந்த ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதியும் மறுக்கப்பட்டது. தற்போதைய நிலையில் ஆயுதங்களை வழங்கி பயன்படுத்த அனுமதி மறுப்பது ஒரு கையை முதுகுக்கு பின்னால் கட்டிக்கொண்டு சண்டையிட சொல்வது போல் என்ற கருத்தையும் அவர்கள் உக்ரைன் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறது. இதற்கிடையே இந்த போருடைய நிலை வீரியமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. வடகொரியாவில் இருந்து இதுகாரம் 3000 வீரர்கள் வந்திருப்பதாகவும் இனி அடுத்த முறை 11,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வர இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. உக்ரைன் பல்வேறு விவகாரங்களில் எதிர்த்து போட்டியிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டிவிட்டால் வீரர்கள் சலிப்படைவார்கள். அதே நேரத்தில் உக்ரைன் இந்த ATACM ஏவுகணைகளை தங்கள் பாதுகாப்பிற்காகவும் ரஷ்யாவினுடைய இராணுவ தளங்கள், இராணுவ கட்டமைப்புகள், ஆயுத கிடங்கள் போன்ற இலக்குகளை தாக்கி அளிக்கவும் இதை பயன்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இந்த ATMS ஏவுகணைகளில் இருக்கும் சிறப்பம்சங்கள் போன்றே இன்னும் பல ஏவுகணைகளின் சிறப்பம்சங்கள் இருக்கிறது. ஸ்டோர்ம் ஷேடோ ஏவுகணையை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் நாட்டினர் கூட்டாக உருவாக்கிய ஏவுகணை. அதாவது ATACMS போன்று ஸ்டோர்ம் ஷேடோ. ஆகவே அமெரிக்காவும் பிரான்ஸும் பிரிட்டனுமே இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்பது இந்த நடவடிக்கை போர் அங்கத்திலிருந்து உறுதியாக இருக்கிறது. அணுசக்தி கொள்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது என்பதுதான் தற்போது பெரும் கவலையாக இருக்கிறது. அதாவது அணுசக்தி கொள்கையிலே மாற்றம் ஏற்பட்டால் அவர்கள் நீண்ட தூர, அதாவது இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது ICBM என்று சொல்லப்படுகிறது, இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இது ஒரு நீண்ட தூர ஏவுகணை. இதை பயன்படுத்தினால் இதனுடைய வார்ஹெட்ஸில் கருக்களை, அணு ஆயுதங்களை வைத்து வீச நடந்தால் தற்போது மிக பெரும் சீரழிவு ஏற்படும். ரஷ்ய அதிபர் தனது அணு ஆயுத கொள்கையில் மறுபரிசீலனை செய்ய போவதாக அவர் அறிவித்திருக்கிறார். புட்டின் எந்த எல்லைக்கும் செல்வார் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் தற்போது போர் நிலை உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த நீண்ட தூர இலக்கை குறிவைத்து தாக்கும் ஏவுகணை பயன்படுத்த அமெரிக்கா ஒப்புதல் அளித்ததை அடுத்துதான் ரஷ்யா மீது உக்ரைன் இந்த ATMS ஏவுகணை தடுக்கிறது. இதற்கு பதிலடி தரும் விதமாகத்தான் நான் சொன்ன மாதிரி இந்த ICBM கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ICBM ஏவுகணைகளை கண்டமிட்டு இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலில் இதுகாரம் வீசப்பட்ட போதும் அதில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தவில்லை என்பது உலகத்திற்கு ஒரு நல்ல செய்தி. ஆனால் ஒரு முறை, 2 முறை, 3 முறை நடக்கலாம். ஆனால் அது தொடர்ந்திருந்தால் அது ஆபத்து தான். இது போன்ற ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே போர் எஸ்கலேட் ஆவது உக்ரைன், ஐரோப்பா, ரஷ்யா, உலக நாடுகளுக்கு நல்ல செய்தியாக அல்ல. இது போன்ற பதட்டம் நிறைந்த சூழலில் வரும் நாட்களில் இந்த 2 நாடுகள் இடையான போர் மற்றும் சமாதானம் சார்ந்த நிகழ்வுகள் எந்த வகையில் சாத்தியம் உள்ளது என்பதை பார்க்கும்போது தற்போதைய நிலையில் இதற்கு முழுமையான தீர்வு அமெரிக்கா புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையில் தான் இருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் இந்த 2 நாடுகள் இடையான மோதலுக்கு தீர்வு என்பது அமெரிக்க நாட்டின் முடிவுகள் அடிப்படையில் தான் அமையும். அதுவரைக்கும் சர்வதேச சமூகம் பொறுத்திருந்து அமைதியாக நடப்பதை அவதானிக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்பதே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான இன்றைய நிலையாக இருக்கிறது.